ஒன்றிணையும் அதிமுக மகிழ்ச்சியிலே அதிமுக தொண்டர்கள் நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு பிளவுபட்டு கிடப்பதற்கு என்ன காரணம்? அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கலாம், ஆதரவுகளை கொடுத்தால் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் என நம்பித்தான் எஸ்பி வேலுமணி தரப்பும் சி.வி. சண்முகம் தரப்பும் அங்கே போயிருக்கிறார்கள் என இணையதளங்களிலே செய்திகள் எல்லாம் உலா வந்து கொண்டது. நாம் சொல்லக்கூடிய இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு மாற்றாகத்தான் தற்போது நடந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து இறக்கிவிட்டு அந்த இடத்திலே வேறொரு நபரை அமர வைக்க வேண்டும், எடப்பாடியை ஓரம் கட்டிவிட வேண்டும், இனிமேல் நம்முடைய அதிமுக நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், நமக்கு முக்கியமான பொறுப்புகள் என்பது கிடைக்க வேண்டும், அதற்காக நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தாக வேண்டும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசாமல் திருமாவளவனை முதலமைச்சராக்கி விட்டிருந்தால் இவர்கள் அனைவரும் அதிமுக தான் இருந்திருப்பாங்க. அதிமுக ராஜினாமாவும் நடந்திருக்காது, அதிமுகவிலே பிரச்சனை என்பது வந்திருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யாமல் ஏன் நாம் திருமாவளவனுக்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும், திமுகவுடன் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என ஒதுங்கி இருந்திருக்கிறார். அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை கொடுத்திருக்கலாம், அதையும் கொடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தார். இதுதான் இங்கே பிரச்சனை என்பது ஆரம்பிக்கிறது. இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் தினம் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எவ்வளவு முக்கியம் என்பது அந்தந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மிக நன்றாக தெரியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் புறம் போயிட்டாங்க, முதுகுலே குத்திட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் என்ன செய்வதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினரை தக்க வைத்திருந்தாலே இனி வரக்கூடிய நாட்களிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் என்பது நடப்பது கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2029 தமிழகத்திலே மீண்டும் தேர்தல் என்பது வரும், நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறாக வரப்போகிறது என சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எஸ்பி வேலுமணி தரப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துவதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப அவர்கள் மீது நம்பிக்கையும் போய்விட்டது, அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவிகளும் பறிக்கப்பட்டு விட்டது. எம்எல்ஏ பதவிகளை பறிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்புகள் கிடையாது, பறிக்கவும் மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 3 எம்எல்ஏக்களிடம் ராஜினாமா பண்றாங்க. அதுவும் எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எஸ்பி வேலுமணி தரப்பும் சி.வி. சண்முகம் தரப்பும் தற்போது இறங்கி வர ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதற்கு மேலும் நமக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. மொத்தமாக 47 சட்டமன்ற உறுப்பினர்களிலே 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மீதம் இருக்கக்கூடிய 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் 3 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. அப்ப 27-17 என்கிற வித்தியாசம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதன் காரணமாக அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி விதிக்கக்கூடிய நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து விடலாம் என ஆலோசனைகள் செய்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களிலே அதிமுக ஒன்றிணைப்பு என்பது நடக்க இருக்கிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லித்தான் நாம் ஆரம்பத்திலிருந்து கத்திக் கொண்டிருக்கிறோம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.